நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் உரிய வித்யாபுத்திர பிஆர் ராஜா கொளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 1346வது வீடியோ. இந்த 46 வீடியோ நேற்று பேசின சப்ஜெக்டோட கண்டினியூஷனுக்கு வசந்தி மாமியோட பையன் சிங்கப்பூரில் சொன்னேன் இல்லையா, சார்ட் அக்கௌண்ட்டு கி சென்ட் மீ சம் மோர் டீட்டெயில். இந்த மீன் டைம் விவேக் சர்வேஸ்னு அமைச்சிருந்தார். இந்த இஷ்டலிங்க பூஜை, அந்த அதியாசிரமம்ன்ற அது வர்ணாசிரமத்தில் பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வானப்பிரசம், சன்னியாசம் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் மேம்பட்டு ரமண மகரிஷி அப்படியே இருந்திருக்கார். ஸோ அந்த தீட்சை வாங்கிட்டாலே இதுக்கெல்லாம் மேம்பட்டதாக இருக்கு. அது சுப்ரீமோன்னு சொல்லப்படுறது. அது ஏன்னா பரமேஸ்வரன் தான் பின்னாடி மாட்டியிருக்கான அவரோட முகத்தை, அவர் தான் சுப்ரீமோன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள். எல்லா வேதங்கள்லேயே அதுதான் சொல்கிறது. இப்போ ஜஸ்ட் அதை பிடிச்சி பார்க்க போகிறோம். நம்ம நீங்கள் எவ்வளோ தூரம் கவர் பண்ணுவேன்னு தெரியல எனக்கு. பார்க்கலாம். இந்த முதல்ல இது தெரிஞ்சுக்கணும். பஸ்மதாரணம்ன்றது விபூதி அணிகிறது. நல்லா முகம்லாம் குளிச்சுட்டு காத்தால் பழிச்சுட்டு எங்கள் அம்மா சொல்லுவாள், புழுதி விபூதி எடுக்காதுன்னுவா. புழுதி விபூதினா அப்படியே அப்படி எடுக்கிறது. தண்ணியில் குழைச்சி எடுத்துட்டா அன்னி முழுக்க இருக்கும் அது. ஸோ அதில் 2 வகை உண்டு. உடம்பு முடியாத என்ன செய்யறோம், அந்த விபூதியை உடம்பு முழுக்க தடவிட்டாலே அது குளிச்சா மாதிரி இருக்கிறதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த பஸ்மதாரணம்ன்றது முக்கியமாக சொல்லப்படுது சைவர்ஸுக்கு. அதே மாதிரி ருத்ராட்சம் போட்டிருக்கு இல்லையா, கண்டர் ருத்ராட்சம் ஒரே ஒன்று, இந்த அரணா கயரில் கட்டி போட்டுக்கிறது. சிகப்பு கலரோ கருப்பு கலரோ ஏதோ கயரில் போட்டுக்கிறது. பனை உள்ளவா தங்கத்தில் போட்டுப்பா, வெள்ளியில் போட்டுப்பா, அது மாதிரி இருக்குது. ஸோ ருத்ராட்ச தாரணம், அது ஒரு ருத்ராட்சமாக இருக்கணும் உடம்புல. பஸ்மதாரணம், ருத்ராட்ச தாரணம். இது அதே மாதிரி இந்த ஓம் நம சிவாய, இந்த நமசிவாய இந்த பஞ்சாட்சரம். ஸோ இதுவும் முக்கியமாக சொல்லப்படுறது. பஸ்மதாரணம் விபூதி அணிகிறது, அப்புறம் ருத்ராட்சம் அணிகிறது. இதெல்லாம் சிவச்சின்னங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கட்டாயம் அணியணும். இப்போ நான் பார்க்குறேன், குருக்கள்லாம் கூட கலரால் வேஷ்டி கட்டுறா. ஒரு பிராமணன் எடுத்துட்டா வெள்ளையை தான் கட்டணும்னு இருக்கு. சுவாமி கூட வெண்பட்டு வெள்ளை காட்டன் வேஷ்டி அப்படி போட எனக்கு கூட வச்சு தருவாலாம். நான் திருப்பி கேட்டுக்கிறேன், ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி. சாதாரண காட்டன் வேஷ்டி இருந்தால் போதும். இந்த மடக்கு இந்த பாலிஸ்டரில் கொடுத்துட்றா. அது ஒரு தடவை 2 தடவை கட்ட முடியல, உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடுறது. ஸோ காட்டன் இஸ் த பெஸ்ட்டு கிளாத்து. பியூர் காட்டன் நான் வாங்கிக்கிறோம். அது ஜெரியெல்லாம் இருக்கணும் அவசியமே கிடையாது. இதில் ஜெரி கிடையாது. பட் இதுவும் 500 ரூபாய்க்கு மேலே இருக்கும் வச்சுக்கோங்களேன். இந்த வேஷ்டியில் இதை நூல் பாடுறது தான் அது. இது உடம்புக்கு ஹிதமாக இருக்கும். ஸோ வெள்ளை வேஷ்டி அணியணும். கரை இருக்கிறது நம்ம வேஷ்டியில். முஸ்லீம்கள் கரை வச்சுருக்க மாட்டேன், அவள் தைச்சிடுவா வேற. நம்ம ஹிந்துஸ் சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவா கரை இருக்கணும்னு இருக்கு வேஷ்டியில். வெள்ளையாக இருக்கணும். அது ப்ளீச்சாக இருக்கலாம், அன்பிளீச்சாக இருக்கலாம், பட் கரை இருக்கணும்னு இருக்கு வேஷ்டியில். ஸோ முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், நம்ம வேஷ்டியெல்லாம் தானம் பண்ணும்போது இன்றைக்கி கூட ஆறுமுக பேசிட்டு வந்தார். எங்கள் அம்மாவோட திதி வருது சுவாமி, ஒரு வருஷம் ஆகிடுது. வைகாசி மாதம் சுக்ல சஷ்டி வருது, 21ஆம் தேதி வருது. எனக்கு 5 வேஷ்டி வாங்கி கொடுங்க அம்மாப்பேட்டையிலன்னார். அப்புறம் அம்மாப்பேட்டையில் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்துருக்கேன். இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வேஷ்டியெல்லாம் தானம் பண்ணும்போது, புடவை கொடுக்கும்போது அதில் இருக்க வெர்டிக்கல் லைன்ஸு, எந்த வஸ்திரத்துலையுமே வெர்டிக்கல் லைன் ரிலேட்ஸ் டு மேல், ஹரிசாண்டல் லைன்ஸ் ரெஃபர்ஸ் டு ஃபீமேல். நம்ம கொடுக்கும்போது அவ்வளோ காலத்துக்கு நம்ம சொர்க்கத்தில் இருப்போமா, சொர்க்கவாசம் கிடைக்கும். தானம் கொடுக்குற வாழ்க்கை நம்ம வாங்குகிற பாத்திரம் சத்பாத்திரமாக இருக்கணும். நம்ம கொடுக்குற ஆள் அவன் வாங்கிட்டு வேறு இடத்துல இப்போ நிறைய சாஸ்திரிகள் பார்க்குற மெட்ராஸ்லேயே செம்பு கும்பெல்லாம் வாங்கிட்டு போகிற. இங்கே இவன் கொடுத்து 500 ரூபா கொடுத்து செம்பு வாங்கியிருப்பான், 300 ரூபாய்க்கு கடையில் வச்சுக்கிடுவாங்க. செகண்ட் ஹேண்டில் போட்டு போயிடுறான். அதெல்லாம் தப்பு. அப்போ வாங்கி அவருக்கு 300 ரூபா வாங்கி போயிடலாம், கேஷாக வாங்கி போயிடலாம். அதை
எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வஸ்திர தானம் இஸ் மஸ்ட். அதனால தான் வந்து அன்றைக்கே கட்டிக்க சொல்லுவாள். வரும்போது பிராமணாளுக்கு கொடுத்தா அன்றைக்கே கட்டிக்கணுன்டுவா. கட்டினா திருப்பி கேனாட் ரிட்டர்ன் த ஷாப்பு. நல்லா புரிஞ்சுங்க, அது ஒரு தாற்பயம் இருக்குது. ஸோ இந்த லிங்க தாரணம் இப்போ வந்து இந்த சாம்ப வித்யெல்லாம் சொன்னோம் இல்லையா, இந்த இஷ்டலிங்க பூஜைலாம் பார்த்து லிங்க தாரணம். ஸோ லிங்க தாரணம் பண்ணிவிட்ட அவளுக்கு சமாதி தான். அவளுக்கு வந்து எரிச்சல் கிடையாது, கிரிமேஷன் கிடையாது. தட் இஸ் வை எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆல்சோ அவருக்கு வந்து சமாதி தான் கட்டினேன் தாமரை பார்க்கன்ற இடத்துல. ரிட்டில் ஸ்டாடி வருது. ஸோ லிங்க தாரணம், பஸ்ம தாரணம், ருத்ராட்ச தாரணம், இது 3 வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி சைவர்ஸ். ஆல்வேஸ் விபூதி அணியாமல் வெளியில் போகக்கூடாது. நீரில்லா நெற்றிப்பாள் நெய்யில்லா உண்டிப்பாள் அவையார் சொல்லியிருக்கா. திருநீர் இல்லாமல் வெளியில் போனால் அந்த பால் நெத்தியோடு வந்திருக்கான்னுவா. ஸோ நீரில்லா நெற்றிப்பாள் நெய்யில்லா உண்டிப்பாள். சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டால் சாப்பிட்ணும், எண்ணெய் விடக்கூடாது. ஸோ இப்போ அது மாதிரி பார்த்துட்டேன்னு முகத்தோட விபூதி எரிச்சல் வந்தாலே அவளை ஈஸ்வரனை பாவிக்கணும்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி எதிர்த்த மாதிரி ஒரு பிராமணன் வந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, பூதியை தெளிச்சுட்டு வந்துட்டாலே சிவசின்னங்களை அழிஞ்சின்னு வராவ. அவளுக்கு மனசால் நமஸ்கரிக்கணுன்றது. எப்படி ஸ்ரீவித்யா கிரமத்தில் ஒரே ஒரு மரம், ஒரு பாலைவனம் மாட்டம் இருக்குது, ஒரே ஒரு மரம் வந்துருச்சுங்க, அதுக்கு நமஸ்காரம் பண்ணோன்ருக்கு. மரமே இல்லாத இடத்துல ஒரு மரம் வளர்ந்துருக்குல்ல, எப்படி வளர்ந்துருக்கு? அதே மாதிரி இந்த பெண்கள் கூட்டங்கள் வந்ததுன்னா அவளுக்கு மனசையை நமஸ்காரம் பண்ணணும். சிகப்பு கலர் புடவை கட்டின்னு வந்தாலும் அவள் அம்பாளாவே பாதிக்கிறோன்னு இருக்கு. ரெட் கலர் பச்சை புடவைக்காரியெல்லாம் கிடையாது, சிகப்பு புடவைக்காரி. நல்லா படிச்சுங்க, ரெட் கலர். அதனால தான் அம்பாளுக்கு வாங்கி தரும்போது சிகப்பு கலர் வஸ்திரத்தை வாங்கி கொடுன்ற காமிய பூஜைக்கெல்லாம். ஸோ கமிட் டு திஸ். இப்போ இந்த இஷ்டலிங்க பூஜைக்கும் அந்த இதுக்கு வரும். என்ன சொல்லியிருக்குன்னா, எனக்கு ஸ்ரீராம் என்ன அமைச்சிருக்காரு பாருங்க, இங்கிலீஷ் தான் இருக்குது, தமிழ் அல்லது. Ishtalingadhari worshipping both Shiva's Murta, Rupam and Arupam, is not merely following Saivam, but is performing yoga called Shiva Yogam by identifying the 6 lingas: Akshalinga, Gurilinga, Shivalinga, Charalinga, Prasadalinga, and Mahalinga, and with Mooladhara, Swadhisthana, Manipuraga, Anagata, Visikti, Ajna chakras in his body or Shariram, and concentrating his Stula Shushma and Karana Sarirams on the Ishalinga in his left hand. Nethi kamcha the padata left hand la vechi puja pannu adu. ஈஸியான பூஜை அது. He observes Shauda Saiva Siddhanta seriously and protected by 8 kavashams or shields around him, described as Gurilingam, Jangamanchana Tirtham, Shaiva Prasadakam, Bhasma Rudraksha Mantraksha, whom he worships and follows the Lingachara, Asadachara, Shivachara, Ganachara, and Prithvichara. These 5 are stated in detail in Chandrajnana Shivagamam, which may be referred to. A Lingadhari is thus called an Adhyasrami. The ashramata சொல்கிறோம், பிரம்மச்சாரியம், கரகசம், வானப்பிரசம், சன்னியாசம்ன்றது ஆசிரமம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு மேம்பட்டது.
ரமண மகரிஷி தனியாக சொல்லியிருக்கார். கோர்ட்டில் கேட்கும்போது அத்தியாசிரமின்ற அர்த்தனை who was taken upon himself Saiva Mahadiksha described in this பேஜ் லாங் இருக்குது, அது நான் போல. Grahastha means householder, having wife and children. He alone entitled to perform Agnikarya, that is, homam or offerings to the god of fire. The institution is prayed in the entire Vedas. It is the backbone of any nation, protecting all the institutions. Shauda, Saiva, Siddhanta lays emphasis on this institution and proclaims that the teacher should be a Grahastha only and not a Brahmachari or Vanaprastha Sannyasa. எங்கள் அப்பா கூட சொல்லுவார், தவசத்துக்கு கூடும்போது பிரம்மச்சாரி அதை சன்னியாசி கூடக்கூடாது, விஷ்ணு ஏரியாவில் உட்காந்து வைக்கலாம் தவிர மிச்சத்துக்கெல்லாம் வந்து கிரகஸ்தன் தான் வந்து இஸ் என்டைட்டில்டு. Shuddha Samhita prohibits 5 things in Kali Yugam, which include getting children through others after the husband died, serving meat to the Pitru karmas, taking sannyasam, etc. Therefore, the Saiva Mahadiksha should be taken from the Grihastha only and not from a sannyasi. சன்னியாசி மூலமாக வாங்கிக்கூடாது இந்த தீட்சையாக சொல்லியிருக்கு. மனுதர்ம சாஸ்திரம் 4th chapter 200 ஸ்லோகா லிங்கி விசேஷண யோ விருத்தோ உப்புபாப ஜீவதி ச லிங்கம் ஹரத்யான ஸ்திரயோகனோச்சன ஜெயதே refers to a person who is not lingadhari and who tries to earn his lingadhari and try to earn his livelihood by donning the ropes of lingadhari, gets all sins committed by others and others. மாதிரி சொல்லியிருக்கு. இது வந்து மகாபாரதத்தில் சொல்கிறாங்க. கிருஷ்ணரே கேட்குறாரு, தர்மராஜா வந்து கேட்குறாரு பீஷ்மர்கிட்ட அம்பு படிக்கல படுத்துட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி வந்தான்னா நான் யாருக்கு வந்து முதல்ல ப்ரையாரிட்டி தரும்போது லிங்கதாரி கொடுன்றார். நான் பீஷ்மர் சொல்கிறார், நல்லா புரிஞ்சுங்க. அஷ்ட வசுக்களை ஒருத்தரான பீஷ்மர் லிங்கதாரிக்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், லிங்கம் அணிஞ்சவனுக்கு, மச்சவாழ செகண்டரி தான்றார். A lingadhari is called Aradhya or a person fit to be worshipped by all, and they alone blessed Chaturvarnya Gurutvam, unlike others including sannyasis. Chaturvarnya's Gurutvam means there were teachers for all persons like Brahmins, Kshatriyas, Vaisyas and Sudras, whether they are brahmacharis or grihasthas or vanaprasthas. In Shanti Paruva Mahabharata இந்த சொன்ன கதை சொல்லியிருக்குது. ஸ்கந்த புராணம் காஷி காண்டம் we find Indra, the lord of heaven, Brahaspati, Devaguru and other celestial gods prostrated before Agastya Maharishi and Manava Rishi because he is a lingadhari. அவளே நமஸ்காரம் பண்ணி இந்த லிங்காதிரிட்ட கேட்குறா. The question of high or low does not come in the way, and this custom of prostrating the lingadhari is still continued in Andhra Pradesh. Ishwalingas owned by various other deities. All celestial deities have one Ishwalinga of their own choice on their bodies. நமக்கு தெரியாது, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ விஷ்ணு வந்து இந்திரநீலலிங்கம், அதான் கௌசுபம் பண்ணி சொல்கிறோம் இல்லையா, சஃபையர், அது லிங்கம். ஆக்சுவலாக விஷ்ணு போட்டது லிங்கம். இந்திரன் வந்து போட்டிருக்குது மணிமய லிங்கம், சூரியன் போட்டிருக்குது தாமிரமய லிங்கம், சந்திரன் போடுறது முக்தாலிங்கம், அது முத்து, லட்சுமி போட்டிருக்குது ஸ்ரீபிருஷ லிங்கம், அதாவது பில்ப பிருஷம், குபேரம் வச்சிருக்கு ஹேமலிங்கம் கோல்டு,
விஸ்வதேவா வந்து ரோப்பிய லிங்கம் சில்வர், வாயு போடுது அரக்கோட்டா லிங்கம் பிரான்ஸ், அஷ்டவசுக்கள் கன்யாசிய லிங்கம் பிராஸ், அஸ்வினி தேவாஸ் பார்த்திவ லிங்கம் மண்ணில் பண்ணி வச்சுருக்கா, வருணன் ஸ்படிகலிங்கம், அக்னி அன்னமய லிங்கம், நிறுத்தி தாருஜமய லிங்கம் அது அட்டிக்கூட்டில் பண்ணிடுறது, பன்னகாச பிரபாடமய லிங்கம் நாகமணி, ராட்சசாச கிருஷ்ண சமயா கிருஷ்ணாய சமயா லிங்கம் அப்படின்னா கரியில் பண்ண லிங்கத்தை வச்சுருக்கா ராட்சசாச, பிசாசாச சீசாலிங்கம் கிளாஸ், குஹியாச திரைலோக்கிய லிங்கம் 3 metals இன்க்ளூடிங் அயர்ன், சப்த மாத்திருக்காச சர்வலோகமய லிங்கம் ஆல் மெட்டல்ஸ், சாமுண்டி போட்டிருக்குது சாய்கடல் லிங்கம் சாண்டு, துர்காதேவி போட்டிருக்குது பிஷ்டமய லிங்கம் மேட் ஆஃப் ஃப்ளோர் மாவுல பண்ணிந்து, மனோன்மணி போட்டிருக்குது கண்டாலிங்கம் சாண்டில்வுட், கந்தாலிங்கம், சரஸ்வதி போட்டிருக்குது தூர்வலிங்கம் கிராஸ் லிங்கம், ஸ்ருதீஸ் தாதிமய லிங்கம் கர்டு, அது மந்த்ராச ஆஜ்யலிங்கம் கௌஸ்கி, மகரிஷிஸ் குசகிராமிய லிங்கம் தர்பையில் பட்டது மகரிஷியெல்லாம் போட்டிருக்கா, யமன் மர்கட லிங்கம் எமரால்டு, கோபகாச நவநீத லிங்கம் பட்டர், அங்காரக பாகடாப்பு லிங்கம் கோரல் மாஸ்க்கு, புதா வந்து பச்சரத லிங்கம் அதாவது கிரீன் டைமண்ட், மெர்க்குரி அது பிரகஸ்பதி புஷ்யலிங்கம் புஷ்பராகலிங்கம் தேவகுரு, சுக்கரன் வஜ்ரப்பு லிங்கம் டைமண்ட், சாட்டன் நீலமணி லிங்கம், ராகு கோமேதக லிங்கம், கேது வைதூரிய லிங்கம் லாபிஸ் லஜூலியன் போட்டிருக்கு. When all these classical deities, celestial deities, Maharishis and other themselves are wearing the linga of the choice on their bodies and performing Shiva Aradhana along with their concerts. What to speak about the human being, says Shiva Tattva Sudanadi in Skanda Mahapuranathula சொல்லியிருக்குது. இது குறித்து முக்கியமாக ஒருத்தர் பேசியிருக்கார். இந்த லிங்கதாரி ஒருத்தர், அவர் வந்து டீச்சராக இருக்கிறவர். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துடலாம். இங்கிலீஷாக இருக்குது, சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். நான் அதில் சௌத சைவாச வாய்ஸ் சிவஸ்ரீ சத்குரு டாக்டர் கண்டூகுரி சிவானந்த குரு 86 வயசு, பீடாதிபதி, சைவ மகா பீடம். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா காமிக்கிறேன் பாருங்க. இவர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன். இதெல்லாம் ஸ்ரீராம் அமிச்சது எனக்கு. We are known as Sauda Saiva. Sauda means accordance with the Shruti, which are Vedas. We adhere to strictly to Vedas in Saivism. There is non-Vedic Saivism as well. Karnataka mari non-Vedic Saivism irukku. The Saivism of Karnataka rejects the caste system of the Vedas. They make no differences. இவாளும் வந்து அதை கேஸ்ட்டை பார்க்கறது இல்லை. எல்லாமே இன்க்ளூடிங் அந்த லோயஸ்ட் கேஸ்ட் இப்போ சொல்கிறோம் இல்லையா,
எல்லாருக்குமே இந்த லிங்கம் தர. Members of our community respect and observe differences in Disha, the Simbalingam to anyone, even Dalits and so-called untouchables. But we initiate someone of a different caste, they receive different ceremony and different kind of Shivalingam. Similarly, with the vegetarianism, it goes to the caste. A Shudra who is initiated may wear the linga and be non-vegetarian. If you are a Brahmin lingadari, you should be a vegetarian. Shudra வந்து non-vegetarian தான் கூட நாங்கள் எடுத்து வைக்கிறதா சொல்கிறாங்க. We are not followers of any persons. We follow Shastras, our scriptures. There may be other paths leading to salvation, like rivers going towards the sea. The goal is that same, Shiva, and that is why we pray to Lord Shiva. By Shauda, Saiva does say that your liberation is guaranteed on this path. While you are not necessarily guaranteed salvation in other paths, we are not proselytizing Shauda Saivam. We are not people. We do not call people and say, take to Saivism. It is so great, and others are bad. We never talked like that. Our path is different. It is voluntary acceptance. Once one American couple came, we did not invite them or proselyte some. It was their choice and we gave them initiation. My message to all those who take initiation is to keep Panchakshara Mahamantra, Om Namah Shivaya, in all your mind all the time. That is the only teaching I give. Every human being really knows what is good and what is bad. To tell a lie, to harm somebody is bad. Do we need to tell this to anybody? Everyone knows that the general essential good conduct of human beings should be. But though dharma is known, they may not follow it. Human beings are free. Everything is ordered by God. இந்த மாதிரி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த பஸ்ம தாரணம், லிங்கர் தாரணம், ருத்ராட்ச தாரணம் கட்டாயம் இருக்கணும். நித்தியப்படி பூஜை பண்ணணும். 21,000 தடவை பஞ்சாட்சர மந்திரம் நித்தியப்படி தினமும் சொல்லணும். இந்த மாதிரிலாம் சொன்னால் நம்மளுடைய பிரச்சனைக்கெல்லாம் சால்வேஷன் கிடைக்கும்னு சொல்கிறார். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம ஸ்ரீராம் எவ்வளோ ஹையர் பொசிஷனில் இருக்கவர் சிங்கப்பூரில், அவரே பாருங்கள் வந்து இதெல்லாம் எனக்கு சொல்லி அனுப்பிச்சு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சார். தேங்க்ஸ் டு ஸ்ரீராம் அந்த சப்ஜெக்டு. ஸோ இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கவும் இருக்காது. அப்பயே சுவாமி சொல்கிறாரு, நீ வெகு நாள் தேடிந்ததுக்கு உனக்கு விடை கிடச்சித்துண்டு. இதை சொல்லி எல்லாரும் இந்த வழியை பின்பற்றுங்கன்னு சொல்கிறேன். ஸ்ரீவித்யாவும் எடுத்துகிட்டு இருக்கான். பட் இந்த சால்வேஷன் இருக்குது வந்து இந்த இப்படி தான் இருக்கணும். அது இதனால் வந்து போகும்போது இப்போ விஷ்ணு கோவில்லாம் போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லவே இல்லை. நான் நல்லா புரிஞ்சுக்கணும் அது. பட் நம்மளோட தெய்வம் பார்த்தீங்கன்னா பரமேஸ்வர பார்வை தான். உலகுக்கே அம்மையப்பனாக இருக்கிற வாழை வணங்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை திங்க் பண்ணுங்க எல்லோரும். நமஸ்காரம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.